கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவை இன்னும் ஜீரணிக்கவே முடியலை. இட்ஸ் ஜஸ்ட் இது ஒரு தனிப்பட்ட இழப்பு கிடையாது, தமிழ்நாடுடைய இழப்பு. விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் திருமதி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் அவரை இழந்து வாடும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் தேமுதிக அபிமானிகளுக்கும் எல்லாருக்கும் மேல தமிழ் திரையுலகத்தினர் அனைவருக்கும் அவங்கள நானும் ஒருத்தியா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கல, என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி எதில் ஆரம்பிக்கிறது, எதில் நாம் பேசுறது அப்படின்னு எனக்கே அத்தனை எண்ணங்கள் முட்டிக்கிட்டு வருது. நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு சில விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களை நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய ஸ்டார். நம்ம ஸ்க்ரீனில் அவரை பார்த்து ரசித்த படங்கள் ஏராளம். ஐ திங்க் எனக்கு ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாருடைய படம் அப்படின்னு சொன்னால் புலன் விசாரணை இல்லை 100வது நாளில் தான் நான் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சார் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அதுக்கப்புறம் ஊமை விழிகள். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க, அம்மன் கோயில் கிழக்காலே. அந்த சாங்ஸ் எல்லாம் நாங்கள் லிரிக்ஸ் எல்லாம் பைஹார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கரோக்கே போனால் நான் ஃபஸ்ட்டு பாடுற பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை. அந்த பாடல் தான் ரொம்ப பிடிச்ச பாடல், அடிக்கடி பாடக்கூடிய பாடல். எனக்கு அதில் அவருடைய அந்த பியூட்டிஃபுல் மேனரிசம்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஒரு ரசிகையாக நான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகையாக நான். வைதேகி காத்திருந்தால் அந்த ராசாத்தி ஒன்ன பாடல், அதுவும் கரோக்கேல அடிக்கடி மிஸ் பண்ணாமல் பாடுற பாடல். இப்படி ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய நடிப்புக்கு, அவருடைய போலீஸ் மிடுக்குக்கு ரொம்ப ஃபேன் ஆனதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஊமை விழிகள், அதுக்கப்புறம் சத்ரியன், அப்புறம் அஃப்கோர்ஸ் ரமணா, இதெல்லாம் அமேசிங் ஃபில்ம்ஸ். அண்ட் கேப்டன் பிரபாகரன், ஐ திங்க் ஸ்வர்ணலதா ஃபேனு அப்படின்னு நான் ஆனது அந்த கேப்டன் பிரபாகரன் சாங்கை கேட்டு தான். இன்னுமே அதில் அந்த லைனப்பாக அந்த விளக்குகள் ஒரு ஊர்வலமாக போகிற ஷார்ட்லாம் மைண்ட்லேயே நிற்குது. சினிமாவில் இல்லாத போது இந்த படங்களெல்லாம் பார்த்து ரசித்த நான் ஒரு ரசிகையாக விஜயகாந்த் அவர்களே ஒரு வெள்ளித்திரையில் அண்ணாந்து பார்த்து ரசித்தேன்னா, ஒரு நாள் அவருக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. எங்க முதலாளி, அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் விஜயகாந்த் அவர்களோட எனக்கு வாய்ப்பு மிஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்க முதலாளி படத்தில் எனக்கு அவருக்கு ஜோடியாக நடிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடியே ஆனஸ்ட் ராஜ் அப்படி படங்கள்லாம் அது தவறி போகும். எங்க முதலாளி படத்தில் ஃபஸ்ட்டு டேலாம் எனக்கு, அதுக்கு முன்னாடி நான் பிரபு சாரோட நடிச்சிட்டேன். ஓரளவுக்கு அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருந்த டைமில் அபிராமிங்கிற ஒரு படத்தை பார்த்து, அந்த படத்தில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ், லுக் எல்லாத்தையும் பார்த்து விஜயகாந்த் சார் இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதில் அவரை எல்லாருமே ஒரு மிடுக்கா தோரணையா அப்படி தானே நம்ம நினைப்போம். அவருக்குள்ள ஒரு விளையாட்டு பிள்ளை இருக்கிறாரு அப்படின்னு அந்த படப்பிடிப்பில் நான் எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணுவார், ரொம்ப டிசிப்ளினான படப்பிடிப்புனா அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு மனிதர். எல்லாரோடையும் ஆனால் விளையாடிட்டே இருப்பார். என்ன பண்ணுவார், அங்கேருந்து யாரும் பார்க்காத நேரத்தில் சின்ன சின்ன பொடி கல்லெல்லாம் இருக்கும், அவங்க டீமில் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேயே எல்லாரும் மேலேயும் அந்த கல்லை அப்படி எரிஞ்சிட்டு இவர் பாட்டுக்கு இப்படி போயிடுவார். என்னடா ஆச்சுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவார். அதுக்கப்புறம் தண்ணி அங்கேருந்து தண்ணியை அப்படி 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 தெளிச்சுட்டு போவார். இதெல்லாம் அவர் நாட் ஆன் மீ, அவரை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்கங்க. ஃபஸ்ட்டு அந்த படப்பிடிப்பில் பாதி பேர் உதவிக்கு கேட்டு வந்தவங்க, அவரை பார்க்கணுன்னு வந்தவங்க, ஆஃபீஸில் ஏதாவது உதவி கேட்டவங்க, இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. உதவி கேட்டு வர்றவங்க லைனாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பார். அவர் முகம்தான் கருப்பே தவிர அவரோட உள்ளம் வெள்ளை.
அவரோட கரங்கள் சிவப்பு, கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அதை வந்து அவர் செஞ்சுட்டே இருப்பார், ஆனால் சொல்ல மாட்டார். நம்ம பார்ப்போம், வி வில் பி சீயிங் ஹவு இஸ் ஹெல்பிங் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து அமைச்சிட்டு இருப்பார். சாப்பாடு பார்த்திங்கன்னா படப்பிடிப்பில் வந்து எல்லாருக்கும் அதே சாப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு மட்டும்தான் வேறு சாப்பாடு, அதை கேரி வேறு பண்ணுவாங்க, பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஏன்னா நான் வந்து சைவம், அதை வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க. நீ இதையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி எனக்கு ஈடு கொடுத்து நடிக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வேலையையே விளையாட்டாக செய்கிற மாதிரி ரொம்ப விருப்பத்தோடு செய்வார். ஒரு நாள் எவ்ரிடே படப்பிடிப்புக்கு யார் முதல்ல போகிறாங்க அப்படின்றது ஒரு போட்டி நடக்கும். இப்போது பொதுவாக ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிங்க இருப்பாங்க? பயங்கர கெத்தாக இருப்பாங்க. எல்லாரும் வந்தாச்சா, ஓகே அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு போய் அவங்க கெத்தை காட்டுவாங்க. எந்த அளவுக்கு லேட்டாக வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய தோரணை அப்படின்னு தானே நம்மெல்லாம் பந்தாலாம் கிடையவே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்க முதல்ல டைம்ல இஸ் த பிக்கஸ்ட் ஸ்டார். பந்தாவே கிடையாது. யார் முதல்ல படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுல போட்டி. ஹோட்டலில் இவர் காரு கிளம்புறதுக்கு முன்னாடி என் காலு கிளம்பணும் அப்படின்னு நான் பயங்கரமாக முனைப்பா ஓடிட்டு இருப்பேன். எனக்கு முன்னாடி எப்படியா போயிடணும்னு அவங்க, எப்படியுமே நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவேன். ஆனால் எப்படியாச்சும் என் காரை முந்தி போயிடணும் அப்படிங்கிறதுல வந்து டெய்லி அவங்க ஜெயிச்சு எப்படியாவது ரேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் போனால் நமக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் இன்னும் முன்னதாக கிளம்பி இன்னும் அவருக்கு முன்னாடி போய் அங்கே நான் வந்து கார்லேயே மேக்கப் போட்டுக்கலாம் போக ஆரம்பிச்சேன்னா, இவர் என்ன பண்ணார், எனக்கு ரெகுலராக வர்ற கார் ப்ரொடியூசர் தான், கம்பெனி கார் தான். நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் காரைக்குடியில் ஷூட்டிங் அழகழகான இடங்களில். அங்கே வந்து இவர் வந்து என் ரெகுலர் காரோட டிரைவரை கரெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவன் அவ்வளவு மெதுவாக ஓட்டுறான். திடீர்னு என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு மெதுவாக போகுது அப்படின்னு பார்த்தா இவர் பண்ண வேலை. இப்படி ஒர்க்கு விஷயத்த வந்து ஒரு விருப்பத்தோடு செய்யறது. ஒரு யாராச்சும் ஷூட்டிங்க்கு வேகமாக போகணும்னு நினைப்பாங்க, அதை வந்து எல்லாருக்கும் அதை பரப்புவாங்க அப்படின்னா இவர் ஒருத்தர். இது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு விஷயம், ஒரு இன்சிடெண்ட் சொல்லணும்னா, எங்கள் முதலாளி படப்பிடிப்பில் ஒரு நாள் எல்லாரும் இருந்தோம். அன்றைக்கி வந்து நைட் ஷூட்டிங் 6 மணியை தாண்டி ஷூட்டிங் நடக்குது. பவர் போயிடுச்சு. திடீர்னு அந்த என்டையர் வீடு, ஒரு பெரிய அரண்மனை வீடு காரைக்குடியில், என்டையர் வீடு அப்படியே பிளஞ்ச்ட் இன் டார்க்னஸ். ஒரு கும்மிருட்டு சூழ்ந்து போச்சா. அந்த கும்மிருட்டில் நாங்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்கோம். திடீர்னு சத்தம் கேட்குது. சாரு, நான் இல்லை அப்படின்னு அவர் வெளியிலேருந்து சத்தம், நாங்கள்லாம் வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு கலாட்டாவான பேர் வழிப்பாருங்க. அதாவது அந்த கும்மிருட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இவர் இல்லையா, ஒன்றும் நடக்காது. விஜயகாந்த் சார் செட்டில் இருந்தாலும் அவரோட ஹியூமர் சென்ஸு இதெல்லாம் இப்போ நல்ல நினைவுகளை எல்லாத்தையும் நினைவுகளை மட்டுமே கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறது. அவரோட இன்னும் 2-3 படங்கள் நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்தது, மிஸ் ஆச்சு. நடிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குது. இந்த இடத்துல பேர் குறிப்பிட மாட்டேன். அவரோட நடித்த சில ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க பேர் எங்கே குறிப்பிட வேணாம், அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க, கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க, பர்சனல் லைஃப்பில் டிஃபிகல்ட்டியில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக என்கரேஜ் பண்ணுற வகையில் அவருடைய எல்லா படத்துலையும் அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வாய்ப்புகளை அவர் வழங்கிட்டு இருந்தார். அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு அது தெரியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். என்னை பற்றி ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி அப்போ வந்துச்சு. அவரோட ஆஃபீஸ்லேயே சில பேர் பேசினாங்க. அப்போ நான் அவர்கிட்ட தான் போய் முறையிட்டேன். என்ன சார் இது, 60 வயசு பெரியவரோட என்னை இணைச்சி பேசுகிறதுலாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நான் டைரெக்டாக போய் கேட்டப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அதை செஞ்சார். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். டான்ஸ் சீக்வன்சஸ் வந்து விஜய் சார்னு தான் அங்கே நிறைய பேர் அவரை சொல்லுவாங்க. கேப்டன் அப்படின்னு தான் எல்லாருமே, லியாகத் அலி கான் சார் தான் இயக்குனர். கேப்டன்
அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, ஏழை ஜாதி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏழை ஜாதியில் தான் விஜயகாந்த் சார் அவர்களோட ஜோடியாக வரணும். அந்த ஃபில்ம் மிஸ் ஆனது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தீராத வருத்தம். லியாகத் சாருடைய வசனம் பேசி நடிக்க முடியாதது அதெல்லாம். எனிவே, இப்போ நான் புலம்புறேங்கிறது வந்து புலம்புறேன். கேப்டன் சார் வந்து டான்ஸு ஆடணும்னா விரும்ப மாட்டார். என்னப்பா அதில் வந்து சம்பத்ராஜ் டான்ஸ் மாஸ்டர் படத்தில் அந்த இது திருப்பி விஷயத்துக்கு வரேன். படத்தில் டான்ஸ் ஆடணும்னா அவருக்கு பிடிக்காது. ஆனால் ஆடுனா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ கிரேஸாக இருக்கும். நான் கேட்டிருக்கேன் அவரை, நீங்கள் இவ்வளோ நல்லா ஆடுறீங்க, ஏன் நீங்கள் டான்ஸ் ஆட விரும்ப மாட்டேங்கிறீங்க? அவருக்கு என்னோ அப்படி. ஆனால் நல்லா ஆடுவார். ஐ ஹவ் சீன். ஒரு ஹெல்ப், ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அப்கமிங்காக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களோட இவர் வந்து ஒர்க் பண்ணி அவங்கள பெரிய ஆளாக மாற்றி விடுவார். அந்த மாதிரி எத்தனை பேரை பண்ணியிருக்காருங்க. இதில் லிஸ்ட்டு வந்து இன்ஃபினிட். அந்த லிஸ்ட்டுக்கு வந்து முடிவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சே வந்து நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இவர் வந்து எஸ். சந்திரசேகர் சாரோடு விஜயகாந்த் சாருக்கு எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் தானே. இவர் வந்து நடிச்சு கொடுத்தாரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தளபதி விஜய் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணார். சூர்யாவுக்கும் அவரோட சேர்ந்து பெரிய அண்ணன் நினைக்கிறேன் அந்த படத்தில் சூர்யா அவர்களோட நடிச்சிருக்காரு. பிரபுதேவா அவர்களோட வானத்தை போல சூப்பர் ஃபிலிம். அதே போல் இன்னொரு படம் கூட அவங்களோட நடிச்சிருக்காங்க. ஸோ மெனி. அவர் வந்து தான் மட்டும்தான் சோலோ ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்க மாட்டார். சரத்குமார், ஆனந்த்ராஜ், பெரிய பெரிய வில்லன் நடிகர்களை ப்ரமோட் பண்ணதும் அவர் தான். மன்சூர் அலிகான், எல்லாரும் பெரிய பெரிய வில்லனா எந்த படத்தில் நீங்கள் சொல்லுவீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் காம்பினேஷனில் இருக்கும். சரத்குமார் சார் வந்து புலன் விசாரணையில் ஹீரோ வந்து விஜயகாந்த் சார், வில்லன் சரத்குமார் சார். நான்லாம் அப்போ சினிமாவில் இல்லை, பயங்கர கிரேஸ் யார் மேலேன்னா சரத் சார் மேலே. அவர் வந்து அந்த படத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர வெளிச்சத்துக்கு வந்தது. அடுத்த படத்தில் வந்து ஈக்குவல் ரோல் கொடுக்குறாரு கேப்டன் பிரபாகரனில். அந்த மாதிரி எத்தனை பேரை சொல்லணும். அப்புறம் படமே வந்து எல்லாரும் ஒரு நல்ல பெரிய சூப்பர் ஸ்டார்னா உடனே நம்பர் 1 ஏஸ் டைரக்டர்ஸோடு நடிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இவர் வந்து புதிய இயக்குனர்கள், புதிய யூனிட்ஸோடு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாரு. அவங்களோட வந்து நிறைய படங்கள், அது வந்து ஆபாவானன் யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி 1 2 நான் இப்போ சொல்கிறேன் இல்லை, அவர் வந்து அந்த புதிய டைரக்டர்ஸை ஊக்குவிக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பாரு. புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய படங்களில் வந்து தன் சம்பளத்தை விட்டு கொடுக்கறது இருக்கட்டும், அவர் வந்து அதையும் தாண்டி இவரே பண உதவியெல்லாம் பண்ணி படங்களுக்கு ரிலீஸ்க்கெல்லாம் உதவி பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு 2-3 படம் எனக்கு தெரியும். அதை இப்போ சொல்ல வேணாம், நாகரிகமாக இருக்காது. பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் எழுத தான் போகிறீங்க. அந்த மாதிரி எவ்வளவு உதவிங்க சினிமாவுக்குள்ளே சொல்கிறேன். அவரோட ப்ரொடக்ஷன்லேயும் அதே போல் நிறைய டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லேயும் அதே போல், கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்லையும் அதே போல். அந்த நல்ல மனசுக்கு தான். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மனோபாலா சார்லாம் வந்து பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் எடுத்தார். அதில் அந்த அபிமான் ரீமேக்லாம் வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் மூலமாக எடுத்தாங்க. அதே போல் கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் சொல்லவே வேணாம். எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம நாடி நரம்ப எல்லாம் புடைக்க வைக்கிற மாதிரி படங்களாக இருக்கும். ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸாக இருக்கும். எல்லாத்துலேயும் அவருடைய சில கருத்துக்கள் சொல்வார். ஹீரோயின்ஸும் எத்தனை ஹீரோயின்ஸுங்க. ரவளி எல்லாம் வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஜோடியாக நடிக்க வைப்பார். அந்த மாதிரி அவங்க ரவளி மதர் இப்போ எனக்கு வந்து நெய்பர். நாங்கள் அதை அடிக்கடி சந்தோஷமாக இதெல்லாம் நினச்சி பார்த்துக்குவோம். இந்த மாதிரி so many people owe their careers to him. தமிழ் திரையுலகில் எத்தனையோ பேர் அவங்க திரை வாழ்க்கையை they owe it to him. இன்னும் சொல்ல போனால் வடிவேலு சார்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தில் சேர்ந்து நடித்தவர். அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு அரசியல் காரணத்துக்காக எவ்வளவு பேசினாருங்க. வடிவேல் சார் நல்லவர் தான், அரசியல் நிர்பந்தத்துக்காக எவ்வளோ பேசினார். ஏன் திமுக அப்படிங்கிறவங்க இவரை என்ன விதமாவெல்லாம் கேவலப்படுத்தினாங்க. இவரை வந்து ஒரு எல்லா கட்சிகளுமே சேர்ந்து குடிகாரர் அப்படின்னெல்லாம் வந்து பொதுவெளியில் அரசியல் எதிரிகள் பேசினப்போ இவர் யாரையுமே வந்து ஒரு தரம் கூட
யாரை பற்றியாவது இவர் தவறாக பேசி ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? இல்லை, அதை கடந்து போவார். ஸோ பேக் டு திரை உலகத்திலேயே நம்ம திரைக்கு அப்பாற்பட்டு இவர் ஹெல்ப் பண்ணவங்க எத்தனை பேரும் சொல்லவே தேவையில்லை. ஏதோ என்னை அறிமுகப்படுத்திய கஸ்தூரி ராஜா அவர்கள் தன்னுடைய மகளுடைய மெடிக்கல் சீட்டுக்கு இவர் பண்ண உதவியை எல்லா பட்டி தொட்டியெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அந்த மாதிரி பெரிய மனிதர்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சின்னவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஹெல்ப்போடு தான் திரும்பி வருவோம். நடிகர் சங்கம் ஒரு தலைவராக அவரை பற்றி சொல்லணும். அரசியல் தலைவராக வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு தீவிர திமுக அபிமானி, கலைஞருடைய தொண்டன். திமுகவுக்காக எவ்வளோ உழைத்த ஒரு மனிதர். அவரை அதுக்கப்புறம் திமுகவே அவமானப்படுத்தினாங்கிறது ஒரு நகை முரண். பட் அரசியலில் ஒரு பாலிட்டிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் தலைவருங்க. அவர் தலைமை பண்பை நான் எங்கே பார்த்தேன்னு சொல்லணும். ஒரு கேப்டன் அப்படிங்கிற பேர் யாருக்கு மிக பொருத்தம்னா அது கண்டிப்பாக விஜயகாந்த் சார் அவர்களுக்கு தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கேப்டனுங்கிற பேர். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப், ஹீ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் த ஹோல் திங். இந்த பக்கம் போன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் அந்த ஷிப்பு போகும். அதுதான், தட் இஸ் த திங். இதை அவருடைய அந்த தலைமை பண்பையும் அவருடைய எக்ஸ்ட்ரீம் கேப்டன்சியும் இப்போ நம்ம கிரிக்கெட்டில் தோனி, ரோஹித் சர்மான்னு சொல்கிற மாதிரி அதில் தமிழ் திரையுலகுக்கு விஜயகாந்த் சாரை தான் நம்ம சொல்ல முடியும். நடிகர் சங்கத்துக்கு இவர் தலைவராக பொறுப்பேற்ற அந்த சமயத்தில், நடிகர் சமயத்தில் 1 கோடிக்கும் மேலான கடன் இருந்ததுங்க. அதை எத்தனையோ வருஷமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி யாராலையும் அதை செய்ய முடியலை. இவர் வந்தார். வித்தின் இஸ் ஃபர்ஸ்ட் டென்யூர் இட் செல்ஃப் அவர் என்ன பண்ணார், இதுக்கு ஒரு பிளான் டிவைஸ் பண்ணுறாரு. அந்த விஷன் பிளான் டிவைஸ் பண்ணி 1 கோடி, இப்போ மாதிரி இல்லை, அப்போல்லாம் 1 கோடிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு கண்டிப்பாக 10-15 கோடி இருக்கும் இன்னைக்கு வேல்யூவில். அதுக்கு ஒரு பிளான் டிவைஸ் பண்ணுறாரு. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களையும், பெரிய நடிகர்கள் எல்லாரையும், ரஜினி, கமல் உட்பட எல்லாரையும் he brings them all into the fold. எல்லாரையும் கலெக்ட் பண்ணுறாரு. எல்லாரையும் வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாரு. தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாரு. கம்ப்ளீட்டாக அந்த கடனை வைப் அவுட் பண்ணுறாரு. சர்ப்ளஸ் வைக்கிறாரு. அந்த சர்ப்ளஸில் புதுசாக நலிவடைந்த கலைஞர்களுக்கு புதுசாக ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் அத்தனை பேரால் முடியாதது இவர் ஒத்த ஆளாக செஞ்சு காமிச்சாரு. ஒரு விஷயம் செய்யறேன்னு இறங்கிட்டா கேப்டன் செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இதே போல் அவர் பண்ண இன்னும் எத்தனை விஷயங்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் நடிகர் சங்கம் ஏதாவது சமூக செயல்பாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்றது அடிக்கடி நடக்காது. இவர் வந்ததுக்கப்புறம் காவிரி பிரச்சனைக்கு எல்லாரும் உட்காந்தாங்க வள்ளுவர் கோட்டத்தில். அந்த மாதிரி he was able to get people to come and participate. இவர் கூப்பிட்டா யாராலையும் தட்ட முடியாது, தட்டவும் மாட்டாங்க. அந்த மரியாதை அவர் மேலே இருந்தது. அப்போதான் நானேன்னு இல்லை, எல்லாருமே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் அரசியலுக்கு வரணுங்கிற குரல். அவர் அரசியலில் தான் இருந்தார், திமுக ஆதரவு அரசியலில் இருந்தார். தனி அரசியலுக்கு எப்போ வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த காலகட்டம் எப்போ வந்துச்சுன்னா ஈழப்பிரச்சனையில் திமுகவின் நிலைப்பாடு சரியாக இல்லை. அப்போதான் வைகோ அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ முதல் தேர்தலில் வைகோ அவர்கள் தனியாக எம்டிஎம்கே ஃபார்ம் பண்ணி தனியாக நிற்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் தனியாக தேமுதிக அனௌன்ஸ் பண்ணி தனியாக நிற்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் நான் அவங்களுக்காக என்னோட சொசைட்டியிலலாம், என்னோட ஃப்ளாட்ஸ் கம்யூனிட்டியிலலாம் ஃபுல்லாக அவங்களுக்காக நான் ஓட்டு சேகரிச்சிருக்கேன். ஏன்னா ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து தங்களுடைய அரசியலை துவக்குகிறார்கள் அப்படின்னு நான் நிறைய பேரை நாம் மொபிலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் அரசியலுக்கு வந்ததுனால எல்லாருமே அரசியலில் வரும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள்லேயே அவங்க பதவி, பணம், மிகப்பெரிய படாடோபம்னு வளர்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அரசியலில் பயங்கர அளவில் மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுதோ இல்லையோ,
அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதுங்கிறத நாம டெய்லி பார்த்துட்டு தானேங்க இருக்கோம். ஆனால் அரசியலுக்கு வந்து தன் சொந்த காசை போட்டு நிறைய பணமும் தன்னுடைய உடல்நிலையும் இழந்த ஒருத்தர்னு பார்த்தா இவர் தான். அதை வந்து ஆனால் அவர் கேர் பண்ணதில்லை. என்ன ஆயிடுச்சு, அப்போது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துட்டாரு. இவருக்கு என்ன ஆச்சு, அதனால இவருடைய ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை வந்து அதுக்கு மேலே ஃப்ளைஓவர் கட்டுறேன்னு வந்து அதில் பாதியை இடிச்சிட்டாங்க. பயப்படலையே, அதுக்காக அவர் தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்கவே இல்லையே. யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற தைரியம், அதுதான் அந்த ஒரு சத்தியமான நிலைப்பாடு அப்படின்னு அவர் எடுத்துட்டாருன்னா அதுலேருந்து யார் சொன்னாலும் அவர் பின்வாங்க மாட்டார். அதுதான் அந்த கட்ஸ் தான் கேப்டன், அந்த கட்ஸ் தான் விஜயகாந்த், அந்த ஒரு பிடிவாதம் தான் விஜயகாந்த் அவர்கள். இடிச்சு விட்டாங்க கல்யாண மண்டபத்தை. அது மேலே வந்து அந்த ஹைவே வரும், இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் இவரோட காலேஜஸ், நான் பெருசாக படிக்கலை, என்னோட அடுத்த தலைமுறை படிக்கணும் அப்படின்னு ஹெல்பிங் பர்பஸ்க்காக காலேஜ் ஆரம்பித்த ஒருத்தர். சும்மா லைசன்ஸ் கிடைக்குது அதுக்காக காலேஜ் ஆரம்பிக்கணும்னு அவர் ஆரம்பிக்கல. உண்மையாகவே படிப்பை வந்து வியாபாரமான இடத்துல படிப்புக்காக லட்சக்கணக்கில் எல்லாரும் வந்து அதை பணம் பண்ணும் ஒரு விஷயமா மாற்றின இடத்துல பணம் இல்லாதவர்களும் எளியவர்களும் படிக்கணும், உண்மையான டிசர்விங்கானவர்களுக்கு படிப்பு மறுக்கப்படக்கூடாது, மேற்படிப்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு ஆரம்பித்த கல்லூரிகள் தான் அவருடைய கல்லூரிகள். அதில் படித்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க, சமூக பொறுப்போடு இருக்காங்கங்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயம். அரசியலில் இவர் ஒத்த ஆளாக விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ ஆனப்பவும் சரி, சிங்கமாக ஒத்தையா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போனப்பவும் சரி, அதுக்கப்புறம் 25 எம்எல்ஏயோட பிரதான எதிர்கட்சியாக ரைட் ராயலாக உள்ளே போனப்பவும் சரி, எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. யாருமே கூட்டணி கட்சி, அதுவும் முதலமைச்சர், அதுவும் ஜெயலலிதா அம்மா, அவங்கள யார் எதிர்ப்பாங்க? இவர் தான் அந்த கூட்டணி வச்சு அவங்களோட கூட்டணியாக தான் இவர் ஜெயிக்கிறார், அவங்களோட தான் இவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போகிறார். ஆனால் அவங்களுக்கு எதிராகவே நேர்மைனா இதுதான், இது தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுனா அவங்களே எதிர்க்கிறார். அந்த கட்சி யாருக்கு வரும்? கேப்டனுக்கு வந்துச்சு. அதனால் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எத்தனை இடர்கள், எத்தனை அவமானங்கள், யார் பின்வாங்கினா? அந்த ஒரு நேர்மை தான் விஜயகாந்த் அவர்கள். படத்தில் தாங்க நடிப்பார், நேரில் நடிக்காத ஒரு உண்மையான மனுஷன். அவரை மீடியா சித்தரித்த விதத்தை இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஏற்க முடியலை. அது தவறு தான், மன்னிக்க முடியாத ஒரு விஷயம்தான். உடல்நிலை பாதிப்பால் வந்த விஷயங்களை, அவருடைய வார்த்தை குளறுவது, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், இதையெல்லாம் எடுத்து போட்டு மீம்ஸாக அவர் வந்து மதுவன் ஒரு பழக்கத்தினால அப்படிங்கிற மாதிரி சித்தரித்தது மீடியா செய்த ஒரு அநீதி அப்படின்னு தான் நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கி புகழாரம் சூட்டக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் இவரை வச்சு என்னெல்லாம் செஞ்சாங்க, ஏன்னா பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு கசப்பான உண்மை. ஆனால் அவர் அதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக மீடியா அப்படின்னெல்லாம் வந்து அவர் மீடியாவை சொல்லுவார். எல்லாமே தெரிஞ்சு தான் வச்சுருந்தாரு. கடைசி வரைக்கும் தன்னுடைய உடலில் சக்தி குறைந்தாலும் மனதின் நம்பிக்கையை அவர் விடவே இல்லை. அவர் மட்டும், அவருடைய உடல்நிலை மட்டும் சீராக இருந்திருந்தா இன்னைக்கு அவர் அரசியலுடைய பாதையே வேறையா இருந்திருக்கும். தேமுதிகங்கிற கட்சிக்கு அவர் மிகப்பெரிய தூண், அதோடைய அந்த கட்சியின் அரசியலும் வேறையா இருந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கும் நம்புறேன். தமிழகம் ஒரு நேர்மையான முதலமைச்சரை பெரும் வாய்ப்பை இன்று இழந்து விட்டது. அப்துல் கலாம் இறந்த போது விக்கி அழுகுறாருங்க, விக்கி அழுகுறாருங்க. அவருக்கும் என்ன, அவருக்கு முன்னாடி பின்னாடி பார்த்துருக்காரா, ஆனால் அங்கே போறாரு. அதுதான் அந்த உள்ளத்தை நாம் இழந்துட்டோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இனி நம்முடன் இல்லை என்கிற கசப்பான உண்மையை நாம் அதை ஏற்கும் வேளையில் அவர் எதையெல்லாம் நம்பினாரோ அந்த நம்பிக்கைகளை, கனவுகளை கண்டிப்பாக மறக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் என் இதயபூர்வமான அஞ்சலி.